முடியாது முடியாது. இனிமே இந்த பதவி என்னால் இருக்க முடியாது. யாரும் லோன் அடைக்க போறக்கு முடியாது. யாருனாலையும் நான் தான் அடைக்க போகணும். எல்லாம் நான் தான் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் யாரும் ஒரு மரியாதையும் தர மாட்டேங்கிறீங்க. உங்கள் வாயில் இருக்கிறது எல்லாம் நான் தான் கேட்கணும். அப்புறம் எதுக்கு நான் இந்த பதவியில் இருக்கணும்? நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன். இதோ இவ மலைக்கு ஸ்கூல் பக்கம் கூடி ஒதுங்கினதில்லை. அப்புறம் சுந்தரி அக்காவுக்கு கண்ணில் பூ விழுந்திருக்குது. எனக்கு பசங்களை எல்லாம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிறது நீ மட்டும்தான். உன்னை விட யார் இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு திறமையானவங்க சொல் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், அவ சொல்கிறது கரெக்டு. அது என்னமோ உண்மைதான். எப்படி ஐஸ் வச்சேன் பார்த்தியா? ஏய் சீக்கிரமா வாடி. போன வாரம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் லேட்டாக போனேன். அதுக்கு ஃபைன் வேணும்னு சொல்லிட்டா. ஆமாம் ஆமாம், எங்கிட்டேயும் தான் ஒரு தடவை ஃபைன் வாங்கிட்டா. இப்போ செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பாரு எவ்வளோ பந்தா பண்ணுவான்னு. அவளுக்கு 2 பேர் வந்துட்டாளுங்க பாரு. ஃபைன் வாங்கு லேட்டாக வந்திருக்கிறாள். உங்கள் 2 பேர்த்து வீடு இங்கே பக்கத்தால் தானே இருக்குது. உங்களுக்கே வர்றதுக்கு இவ்வளோ லேட்டு? ஃபைன் மரியாதையே ஃபைன் கொடுக்கணும் நீங்கள் 2 பேர். அதில் என்ன மட்டும் பார்த்து லேட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன் இவ்வளோ நாள் லேட்டாக வந்தா? வீட்டில் வேலையெல்லாம் இல்லை எங்களுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வீட்டில் வேலை இருக்குது. எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாதனால தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். ஏக்கா போன மாதம் நீங்கள் தானே லோன் அடிக்க போனீங்க. எவ்வளோ ஆச்சு செலவு? 300 ரூபா. 300 ரூபாயா? இங்கேருந்து போகிறக்கு 30 ரூபா போதுமே பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்கு 30 ரூபா தான் ஆச்சு. போகிற வழியில் பசி எடுத்தனால பிரியாணி சாப்பிட்டு அதனால 300 ரூபா ஆயிடுச்சு. சுந்தரி அக்கா நீங்கள் தான் அந்த காசு கட்டி ஆகணும். சரி சரி, நான் வந்து இந்த வாரம் வரவு செலவு கணக்கு படிக்க போகிறேன். எல்லாரும் பேசாமல் அமைதியாக கேளுங்க. காசு லோன் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ப்ளீஸ்டி இந்த வாட்டி எனக்கு கொடுறி ப்ளீஸ்டி. எங்கள் மாமாவோட பையனோட தம்பியோட பொண்ணோட கல்யாணம் டி ப்ளீஸ்டி. எனக்கு செலவு இருக்குதுடி ப்ளீஸ்டி, எனக்கு விட்டு கொடுறி. போடி, போன வாட்டி நீ இதே மாதிரி ஏதோ ஒரு கதை சொன்ன. இந்த வாட்டி லோன் எனக்கு வேணும். ஐயோ சொல்கிறத கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க. ஏற்கனவே சுந்தரி அக்கா நம்மகிட்ட லோன் கேட்டுட்டாங்க போன மாதம். அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. முன்னாடியே சுந்தரிக்கா கேட்டாங்களா இல்லை நீ சுந்தரிக்காவை பேசி வச்சுட்டு இப்போ வந்து சுந்தரிக்கா கேட்டாங்கன்னு சொல்கிறியான்னு தெரியல. எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது. இல்லை இல்லை, சுந்தரி அக்காவுக்கு இவ கடன் கொடுக்கணும். அதனால தான் சுந்தரி அக்காவுக்கு லோன் எடுத்து கொடுக்குறான். இப்படியே தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லோன் உங்களுக்கு தரவே மாட்டேன் நான். ஆமாம், நீ லோன் கொடுக்கலன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாதாக்கும். மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா நான் கையெழுத்து போட்டு போகலாமா? லேட்டாக வரும்போது ஃபைன் போடுறீங்களா, அதே மாதிரி நேரமாக போகிறவங்களுக்கும் ஃபைன் போடணும். அப்போனா போகல, நான் முடிச்சுட்டே போகிறேன். கோமதி அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாரும் 500 ரூபா வச்சு கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் முடியாது, 100 ரூபா தான் கொடுக்க முடியும். 500 ரூபாயெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. சரியான பஞ்ச பிஸ்னாரி. ஆமாம், நீ மட்டும் என்ன தாராள பிரபு. வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு டீ காஃபி கூட நீ இன்னும் கொடுக்கல. எங்கள் வீட்டில எல்லாம் மீட்டிங் இருந்தப்போ நான் டீ காஃபி எல்லாருக்கும் கொடுத்தேன். இது அந்த சர்க்கரையே இல்லாத வரட்டி தானே? அதாவது கொடுத்த, நீ அது கூட கொடுக்கலையே. அது வீட்டில் கேஸ் இல்லை. ஆமாம், இந்த வாட்டி கேஸ் தீர்ந்து போச்சு. போன வாட்டி சர்க்கரை தீர்ந்து போச்சு. ஐயோ, எல்லாரும் கையெழுத்து போட்டு கிளம்புங்க. சுந்தரி அக்கா இதில் கையெழுத்து போடுங்க. அங்கே எங்கே போடுறீங்க? அது என் பேர். உங்கள் பேர் வர கீழே இருக்குது, இங்கே போடுங்க.